என் ரத்தம் தப்பாகாதுன்னு நிரூபிச்சுட்டடா. நிரூபிச்சுட்டேன். இல்லப்பா வாரா, நான் தாண்டா பெரிய பாவம் பண்ணியிருக்கேன். இந்த உலகத்துல நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளமே நீதாண்டா. ஆனா சத்தியமா சொல்றேன்டா, என்னால கூட அளவுக்கு நல்லவனா இருக்க முடியாது. ஆனா எல்லாரையும் விட வசந்து இருக்கிறேடா. இப்ப சொல்றேன்டா, நீதாண்டா என் புள்ள. இத நான் பெருமையா ஊருக்கெல்லாம் தம்பட்டு அடிச்சு சொல்வேன்டா. டேய், நான் உன்னை முழு மனசோட ஏத்துக்கிற மாறா. முழு மனசோட ஏத்துக்கிறேன்டா. அப்பனா இருக்கிறது தான்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. ரொம்ப பெருமையா இருக்குடா. மாறா, ஹாஸ்பிட்டலே கேட்கணும்னு நினைச்சேன். டாக்டர் என்னடா சொன்னாரு? அண்ணனை எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களா? மதியத்துக்கு மேல வந்துருவாங்க. அண்ணனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அது குணமாயிடுச்சுல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். அவர் முழுசா ரெக்கவர் ஆயிட்டாரு. இன்னும் 20 வருஷத்துக்கு அவரை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. அது போதும்டா. இனிமேலாவது அண்ணன் ஆரோக்கியமா ஆயுளோட நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்துட்டாரு. இதுக்கு மேல என்ன? நல்லா இருப்பாரு. மாறா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? இருடா, வீட்டுல யாராவது பாத்துற போறாங்க. கேளு. ஆமா, அண்ணன் உன்னை ஹாஸ்பிட்டல்ல உள்ள கூப்பிட்டுச்சுல, என்னடா சொல்லுச்சு? உன்னை திட்டுச்சா? வீட்டை விட்டு போன்னு சொல்லுச்சா? வீட்டை விட்டெல்லாம் போக சொல்லல, வழக்கம் போல திட்டினாரு. உன்னாலதான் இப்படி எல்லாம் நடந்துச்சு, நீ இன்னும் திருந்தவே இல்லை, அப்படி இப்படின்னு கண்டமேனி கழுவி ஊத்துனாரு. ஸோ இனிமே கரெக்டா இருந்துக்கணும், குடும்ப விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சரி, உன்னை ஏத்துக்கிறத பத்தி ஏதாவது சொல்லுச்சா? என்ன பேசுற நீ? அவராவது என்னை ஏத்துக்கிறதாவது? ஆஹா, சூரியன் வடக்குல உதிச்சாதான் உண்டு. மேடம், அத கழட்டுங்க. ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆஹா, நல்ல பாட்டா கேட்டு நிம்மதியா தூங்குறீங்களா? ஆமா. இல்ல இல்ல, இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு. எல்லாரும் ஆஸ்பத்திரியில இருக்காங்க. உள்ள வள்ளியம்மா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்படி ஹாயா பாட்டு கேட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. போய் வேலையை பாரு. இது என்ன ரியாக்ஷன் இது? மாசம் நிக்காதீங்க, வேலையை பாருங்க, போங்க. நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணுமே. என்ன அம்மா போட்டோ இவ்வளோ தூசியா இருக்கு? யாருக்காவது துடைக்கணும்னு அக்கறை இருக்கா? நானே துடைக்கிறேன். அம்மா, ஆஹா, சேஃப்டி முக்கியம். மலர், மலர். சொல்லுங்க மாறன். கொஞ்சம் இங்க வாங்க. இதோ வரேன். சொல்லுங்க மாறன். கொஞ்சம் இந்த ஏணியை மட்டும் புடிச்சுக்கங்க, நான் போட்டோ தொடச்சுக்கிறேன். நம்ம பாட்டி ஏதாவது பண்ணணுமே.
தேங்க்யூ. ச்சே, நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சே. பாத்துப்பா. கார்த்தி இந்தா ஏத்து. இனிமே வாழ்க்கையில உனக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னா தீர்க்க ஆயுசோட ஆரோக்கியமா நல்ல நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். என் குடும்பம் கூட இருக்கும்போது எவனே வந்தாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது வள்ளி. உள்ள போனா பொறுமையா போங்க. உள்ள போ. இப்பதான் இந்த வீட்டுக்கு உயிர் வந்தது. நீ இல்லாத இந்த வீட்டை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. டாக்டருங்க என்னென்னமோ சொல்லிட்டாங்க. உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நானும் என் உசுரை விட்டுருப்பேன். என்ன பேச நீ? நாம முடிக்க வேண்டிய கடமை இன்னும் எவ்வளவோ பாக்கி இருக்கு. இந்த மாதிரிலாம் பேசாத வா. பாத்து